வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உட்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது பரப்புரை. காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தரமான துப்பாக்கிகள் கூட தரப்படவில்லை. ஆயுத பேர இறக்குமதியில் ஊழல் செய்ய ராணுவத்தை பலவீனமாக வைத்திருந்தார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் அறிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரால் ராமர் கோயிலை இடிப்பார்கள் என பிரதமர் பேசியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கணிப்பு. ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தகவல். தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதிகனமழை பெய்யும். குமரியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய நீர். நீலகிரி மாவட்டத்தில் தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர். தருமபுரியில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்த நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் விளக்கம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் பணி நேரம் ஒதுக்கி ஆணை. 2ஆம் நிலை செவிலியர்களுக்கும் புதிய ஷிப்ட் பொருந்தும் என அரசு உத்தரவு. விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு அழைத்தால் பங்கேற்க உள்ளதாக சீமான் பேட்டி. 2026 விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வெயிட்டிங் என்று பதில். இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே என் தம்பி சொன்னதே. நான் சொல்வா வெயிட்டிங். சென்னை பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து வருகை, வழித்தடம் உள்ளிட்ட தகவல்களை தெரிவிக்க டிஜிட்டல் போர்டுகள். சோதனை முறையில் எழும்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் அமைக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை. மருத்துவ பல்கலைக்கழக தேர்வுகளில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு கடைசி இடம். அறுவை சிகிச்சைக்கான பாடப்பிரிவில் அனைத்து மாணவ மாணவியரும் தோல்வியடைந்ததால் அதிர்ச்சி. சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரையில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்ற வருவாய்த்துறை நோட்டீஸ். எதிர்ப்பு தெரிவித்து கண்களை கட்டிக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு சென்ற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் கோளாறு. திருச்சியில் அவசரமாக தரையிறக்கம். 167 பயணிகளுக்கு மூச்சு திணறல். கொடைக்கானல் மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கான நேரம் நீட்டிப்பு. காலை 7 மணி முதல் 12 மணி நேரம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் கைது. ஆம் ஆத்மி எஸ்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. கிர்கிஸ்தானில் மருத்துவக் கல்லூரியில் எகிப்தியர்கள் மற்றும் உள்ளூர் குழுக்களுக்கு இடையே மோதல். தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ளிட்டோர் தங்கியுள்ள விடுதியில் நடத்தப்படும் தாக்குதலால் பரபரப்பு. சீர்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போர்க்களமாக மாறிய தைவான் நாடாளுமன்றம். மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் எம்பி ஒருவர் தூக்கிக் கொண்டு ஓடியதால் உச்சகட்ட பரபரப்பு. ஐபிஎல் பிளே ஆஃபில் விளையாடப் போவது யார்? மழை அச்சுறுத்தலுக்கிடையே இன்று பெங்களூருவில் மல்லுக்கட்டும் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி. சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறை அறிவுரை வழங்கியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கோடை விடுமுறை காலங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக இந்த அறிவுரையை பேரிடர் மேலாண்மை துறை கொடுத்திருக்கிறது. உதகை, கொடைக்கானல், தேக்கடி, தென்காசி, ஒகேனக்கல் செல்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு வழிமுறைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. கோவையில் கனமழை காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை சரிந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்ப அந்த மேற்கூரை சரிந்து விழுந்ததுனால என்னென்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது? கோவையில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கோவை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை திடீரென இந்த மழை காரணமாக சரிந்து விழுந்தது. இதில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நல்வாய்ப்பாக தப்பினார்கள். அதே வேளையில் அங்கு நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது அந்த தடுப்புக்கானது விழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது அதை சரி செய்யக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போன்று கோவை நகருடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 1 மணி நேரமாக பெய்த மழை காரணமாக சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதே போன்று அவினாசி சாலை மற்றும் ஆர்எஸ்புரம் உட்பட நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகனங்களில் பயணிப்போர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 4 சக்கர வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. கடந்த 1 மணி நேரமாக பெய்த கனமழை தற்பொழுது சற்றே தணிந்திருக்கிறது. இந்த சூழலில் கனமழை பெய்யக்கூடிய பட்சத்தில் தண்ணீர் தேங்கினால் அதை உடனடியாக அகற்றுவதற்கு மாநகராட்சி சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் நேற்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் தண்ணீர் தேங்கக்கூடிய அவினாசி சாலை உள்ளிட்ட இடங்களில் மிகப்பெரிய அளவிலான மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் தேங்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவற்றை அகற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மழை ஓரளவு குறைந்திருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தண்ணீரை அகற்றக்கூடிய பணிகள் துவங்க இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி. மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா, அதாவது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 21ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதே போல் இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சற்று முன்னர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக கனமழை பெய்தது. திருமங்கலம், ஆலம்பட்டி, புதுப்பட்டி,
புத்தூர், செங்கப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருமங்கலம் நகர் பகுதியிலும் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ரெங்கபாளையம் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக காட்டுப்பகுதியிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ரெங்கபாளையம் ஊரணிக்கு அருவி போல் தண்ணீர் கொட்டி வருவதை அப்பகுதி மக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் கோடை வெப்பம் தணிந்து மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து வருகின்றனர். இதே போல மானாவாரி விவசாயிகளும் மகிழ்ச்சியில் உள்ளனர். அபிநயா, மதுரையில் பெய்து வரும் மழை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை நாளை நண்பகல் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதனால் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால்? டெல்லியில் உள்ள பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை நாளை ஆம் ஆத்மி கட்சியினர் முற்றுகையிட உள்ளதாக தற்பொழுது டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக கடந்த சில நாட்களாக ஆம் ஆத்மியினுடைய எம்பி ஸ்வாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதவியாளரால் தாக்கப்பட்ட நிகழ்வானது கடும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் இந்த விவகாரத்தை பாஜகவானது தேவையற்ற வழியில் பூதாகரமாக்குகிறது. அதற்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை ஆம் ஆத்மியானது முற்றுகையிடும் என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆம் ஆத்மியுடைய தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாளை நண்பகல் இந்த முற்றுகை என்பது ஆம் ஆத்மி கட்சி அவருடைய அலுவலகத்திலிருந்து பாஜகவுடைய அலுவலகத்துக்கு பேரணியாக சென்று இந்த முற்றுகை நடைபெறும் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் என்பது இரண்டுமே ஒரே சாலையில், அதாவது தீன்தயாள் உபாத்தியாய சாலையில் தான் அமைந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தலைவர்களும் இந்த ஒரு முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இதனை பிரதமருக்கு தான் தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு வீடியோவை தான் வெளியிட்டுள்ள என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக ஜெயிலுக்கு தலைவர்களை, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களை ஜெயிலுக்கு அனுப்பி வரும் பிரதமருக்கு இந்த ஒரு முற்றுகை போராட்டம் என்பது தகுந்த பதிலடியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய அந்த வீடியோ காணொலியில் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவருமே நாளை நண்பகல் 12 மணிக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த அலுவலகத்தில் இருந்து பாஜகவினுடைய அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று பின்னர் முற்றுகை போராட்டத்தில் அங்கே ஈடுபடுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆம் ஆத்மியுடைய தலைவர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய போராட்ட அறிவிப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.